இப்போ நம்ம பார்க்க போகிறது சைக்கோமெட்ரிக். அந்த புக்கில் யூனிட் 1 இன்ட்ரடக்ஷன் ஆஃப் சைக்காலஜி டெஸ்டிங் பேஜ் நம்பர் 2. அதில் அந்த ஓவர்வியூ இருக்குல்ல கீழே, அதை நம்ம பார்க்குறோம். தமிழ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உளவியல் சோதனையின் கண்ணோட்டம். உளவியல் மனம் வஸ் ஆன்மா ப்ளஸ் அளவீடு ஆகியவற்றிலிருந்து வருகிறது. இது உளவியல் செயல்பாடுகளை அளவிடுவது பற்றியும், உளவியலின் பொருள் ஆன்மாவிலிருந்து மனதிற்கு உருவானது, இப்போது நடத்தையை பாதிக்கும் அறிவாற்றல் மற்றும் உணர்ச்சி சக்தியை குறிக்கிறது. அலகு கவனம். உளவியல் செயல்பாடுகளை அளவிடுவதற்கான அடிப்படை கொள்கைகள், சோதிக்கத்தக்கதாக ஆளுமை பண்புகள் போன்றவை, தரப்படுத்தப்பட்ட சோதனைகளின் பண்புகள் மற்றும் சோதனையின் சுருக்கமான வரலாறு. 2வது பேஜ் நம்பர் 3. அதில் 1.1 உளவியல் சோதனையின் வரையறை டெஃபினிஷன். அனஸ்டசி மற்றும் உர்பினா 2002 படி, ஒரு உளவியல் சோதனை என்பது நடத்தை மாதிரியின் ஒரு புறநிலை மற்றும் தரப்படுத்தப்பட்ட அளவீடு ஆகும். இதன் பொருள், ஒரு உளவியல் சோதனை துல்லியமாக இருக்க வேண்டும் மற்றும் ஒரு நபரின் குறிப்பிட்ட உளவியல் அம்சத்தின் ஒரு விரிவான படத்தை ஒரு பாரபட்சமற்ற முறையில் கொடுக்க வேண்டும். 1.1 உளவியல் சோதனையின் வகைப்பாடு கிளாசிஃபிகேஷன். உளவியல் சோதனைகள் பரவலாக வேறுபடுகின்றன. ஆயிரக்கணக்கான வணிக ரீதியாக கிடைக்கின்றன. இருப்பினும், ஒரு தொழில்துறை பார்வையில், உளவியலாளர்கள் மதிப்பீட்டிற்கு அவற்றை பயன்படுத்துவதற்கு முன்பு ஒவ்வொரு சோதனையின் மனோவியல் அம்சத்தை சரிபார்க்க வேண்டும். உளவியல் சோதனைகளின் வகைப்பாட்டில் பின்வருவன அடங்கும். 1. அதிகபட்ச செயல்திறன், நடத்தை கண்காணிப்பு மற்றும் சுய அறிக்கை சோதனைகள். 2. தரப்படுத்தப்படாத சோதனைகள். 3. குறிக்கோள் திட்ட சோதனைகள். 4. தனிப்பட்ட சோதனைகள், குழு சோதனைகள். 5. வாய்மொழி சோதனைகள், சொற்கள் அல்லாத சோதனைகள். இதில் செயல்திறன் சோதனைகள் அடங்கும். வேக சோதனை, சக்தி சோதனை. அடுத்தது பேஜ் நம்பர் 4. பேஜ் நம்பர் 4ல் விவாதிக்கப்பட்ட உளவியல் சோதனைகளின் வகைகள். 1. அதிகபட்ச செயல்திறன் சோதனைகள். பலவண்ண தொகுதிகளை பயன்படுத்தி வடிவமைப்பை வழங்குவது போன்ற ஒரு குறிப்பிட்ட பணியை பதிலளிப்பவர்கள் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கலாம். பட்டியலாவில் நுண்ணறிவு செயல்திறன் சோதனைகள் ஒரு பகுதி. 2. நடத்தை கண்காணிப்பு சோதனை பிஹேவியர் அப்சர்வேஷன் சிஸ்டம். 2. தனிப்பட்ட சார்பு இல்லாமல் சூழ்நிலைகளில் நடத்தை புறநிலையாக கவனிக்கவும் சமூகம், பணியிடம் மற்றும் கல்வி அமைப்புகளில் பயன்படுத்தப்படுகிறது. 3. சுய அறிக்கை சோதனை செல்ஃப் ரிப்போர்ட் டெஸ்ட். பதிலளிப்பவர்கள் தங்களை பற்றியும் வாழ்க்கை அம்சங்களுக்கான அவர்களின் பதிலை பற்றியும் புகாரளிக்கும் சரக்கு வகை சோதனைகள். எடுத்துக்காட்டுகளில் 16 PF ஆளுமை பர்சனாலிட்டி அடங்கும். 5. தரப்படுத்தப்பட்ட சோதனைகள். விளக்கத்திற்கான விதிமுறைகளுடன் கூடிய சோதனைகள். இலக்கு மக்கள் தொகையின் பெரிய மாதிரி பிரதிநிதிகளின் சோதிக்கப்பட்டது. தரப்படுத்துதல், சரிபார்த்தல் மற்றும் நம்பகத்தன்மை நிறுவலை உள்ளடக்கியது. 5. தரப்படுத்தப்படாத சோதனைகள். பெரும்பாலும் கடுமையான தரப்படுத்தல் நடைமுறைகள் இல்லாமல் ஆசிரியர்கள் அல்லது பயிற்சியாளர்கள் கட்டமைக்கப்படுகிறார்கள். அவ்வளோதான். அடுத்தது பேஜ் நம்பர் 5. அது நம்ம பார்ப்போம். பேஜ் நம்பர் 5ல் தரப்படுத்தப்படாத சோதனைகள்.
முறைசாரா அல்லது சாதாரணமாக தோன்றும். தேர்வாளர்கள் அளிக்கும் பதில்களில் தவறான விளக்கங்களுடன் வெளிவருவதற்கான அதிக வாய்ப்பு உள்ளது. தரப்படுத்தப்படாத சோதனைகளில் அவை தீவிரமாக கருதப்படுவதில்லை. மனித மக்கள் தொகையில் பிற மாதிரிகளுக்கு பயன்படுத்தக்கூடாது, ஏனெனில் ஆரம்ப மாதிரி பிரதிநிதித்துவம் இருக்காது. புறநிலை சோதனைகள். அப்ஜெக்டிவ் டெஸ்டிங். கொடுக்கப்பட்ட எந்தவொரு செயல்பாடு அல்லது காரணிகளிலும் தனிநபர்களின் சரியான நிலையை ஒரு பாரபட்சமற்ற முறையில் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ பிரதிபலிக்கவும், பதில்கள் நிர்வகிப்பதற்கும் மதிப்பெண் பெறுவதற்கும் முறையான நடைமுறைகளைப் பயன்படுத்தவும் அளவீடு என்பது ஒரு முக்கிய அம்சமாகும். இது அளவிடப்பட்ட காரணிகள் பற்றிய உண்மைகள் வெளிப்படுத்துவதில் அவற்றை துல்லியமாக்குகிறது. நுண்ணறிவு சோதனைகள் அல்லது உளவியல் ஆய்வக சோதனைகள் போன்ற செயல்திறன் அடிப்படையிலான சோதனைகள் எடுத்துக்காட்டுகளுடன் அடங்கும். பொய் கண்டறிதல் சோதனை போன்ற புறநிலை சோதனைகளைப் பயன்படுத்தி மனித ஆளுமையை கூட மதிப்பிடலாம். அடுத்து கணினி சோதனை. பகுதியளவு அளவிடக்கூடியவை, ஆனால் முக்கியமாக பதில்கள் தரமான பகுப்பாய்வை உள்ளடக்கியது. பதில்களை ஆராய உள்ளடக்க பகுப்பாய்வை பயன்படுத்தவும். புறநிலைத்தன்மைக்கு இடை மதிப்பீட்டாளர் நம்பகத்தன்மை மற்றும் பிற மனோவியல் தொடர்பான நடைமுறைகளை நிறுவவும். அவற்றின் தரமான சார்பு காரணமாக புறநிலை உளவியல் சோதனைகளுடன் இணைக்கப்பட்டுள்ளது. அடுத்து பேஜ் நம்பர் 6. இண்டிவிஜுவல் டெஸ்டிங் தனிப்பட்ட சோதனைகள். இவை ஒரு தொழில்முறை உளவியலாளரால் ஒரு நபருக்கு ஒரு நேரத்தில் வழங்கப்படும் தரப்படுத்தப்பட்ட சோதனைகள். உதாரணங்களுடன் பட்டியலாவில் பேட்டரி ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் ஆஃப் இன்டெலிஜென்ட் மற்றும் வெரஸ்லி ஸ்கேல் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் ஆகியவை அடங்கும். அடுத்து பேஜ் நம்பர் 6. அதில் இண்டிவிஜுவல் டெஸ்ட். இவை ஒரு தொழில்முறை உளவியலாளரால் ஒரு நபருக்கு ஒரு நேரத்தில் வழங்கப்படும் தனிப்பட்ட சோதனைகள். உதாரணங்களில் பட்டியலாவில் இன்டெலிஜென்ட் டெஸ்ட் ஆகியவை அடங்கும். குழு சோதனை குரூப் டெஸ்டிங். இந்த சோதனை குழு அமைப்பில் ஆளுமை போன்ற உளவியல் அம்சங்கள் மதிப்பிடுவதற்கானவை. எடுத்துக்காட்டுகளின் முற்போக்கான டெஸ்ட், மாற்றியமைக்கப்பட்ட பிரைமரி ஸ்கேல் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அந்த டெஸ்ட். குழு individual testing, performance test of intelligence, group testing, army alpha testing. அடுத்தது வாய்மொழி சோதனை வெர்பல் டெஸ்டிங். இவை மொழியியல் அல்லது மொழி சார்ந்த திறன்களை மதிப்பிடுகின்றன.
எந்த வயதினரையும் மதிப்பிடும்போது மொழி முக்கியமானது. எடுத்துக்காட்டுகளுடன் பலர் மற்றும் முதன்மை அளவிலான நுண்ணறிவு ஆகியவை அடங்கும். பிரைமரி ஸ்கேல் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் இது. அடுத்து வாய்மொழி அல்லாத சோதனை, நான் வெர்பல் டெஸ்டிங். இந்த சோதனை மனித ஆளுமையை மதிப்பிடுவதற்கு அதிக மொழியை உள்ளடக்குவதில்லை. இந்த மதிப்பீடுகளில் மொழி ஒரு தடையில்லை. ஒரு உதாரணம் லாங்குவேஜ் பர்ஃபார்மன்ஸ் ரெக்கார்டு. அவ்வளோதான். அடுத்தது பேஜ் நம்பர் 7. விவாதிக்கப்பட்ட சோதனைகளின் வகைகள். டைப் ஆஃப் டெஸ்ட் டிஸ்கஸ்டு. நான் வெர்பல் டெஸ்ட், சொற்கள் அல்லாத உளவியல் சோதனைகள். இவை படைப்பாற்றல், சிக்கல் தீர்க்கும் திறன் மற்றும் நினைவாற்றல் போன்ற அறிவாற்றல் செயல்பாடுகளை மொழி கூறுகள் ஈடுபடுத்தாமல் அளவிடுகின்றன. அடுத்து வேக சோதனை, ஸ்பீட் டெஸ்ட். பணிகளை முடுக்க எடுக்கும் நேரத்தின் கவனம் செலுத்துங்கள். அங்கு நேரம் துல்லியத்தைப் போலவே முக்கியமானது. எடுத்துக்காட்டுகளுடன் நுண்ணறிவு அளவுகோல் மற்றும் பட்டியாவிலின் செயல்திறன் நுண்ணறிவு சோதனை ஆகியவை அடங்கும். பர்ஃபார்மன்ஸ் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட், ஸ்பீட் டெஸ்ட்டில். அடுத்து பவர் டெஸ்ட், சக்தி சோதனை. நேரத்தை விட பணி செயல்படுத்துதலின் செயல்திறனை வலியுறுத்துகிறது. பொருட்கள் சிரமம் நிலையில் அடிப்படையில் வரிசைப்படுத்தப்படுகின்றன. ஒரு எடுத்துக்காட்டுடன் முற்போக்கு மெட்டீரியல்ஸ் டெஸ்ட். அடுத்தது தரப்படுத்தப்பட்ட சோதனைகளின் பண்புகள். ஒரு உளவியல் சோதனையின் பிழை இல்லாத முடிவுகளை வழங்க அது தரப்படுத்தப்பட வேண்டும். உயர் சொல்லும்படியாகும் தன்மை, அதிக நம்பகத்தன்மை. அடுத்து பேஜ் நம்பர் 8. அது 8ல் கீ கான்செப்ட், விளக்கப்பட்ட முக்கிய கருத்துக்கள். சொல்லும்படித்தன்மை. ஒரு சோதனை என்பது ஒரு அளவிட வடிவமைக்கப்பட்டதை அளவிடுகிறது. சோதனை உறுப்புகளின்படி மற்ற காரணிகளுடன் சமூகத்தன்மை போன்றவை கலக்காமல் நோக்கம் கொண்ட காரணியை மதிப்பிட வேண்டும். எடுத்துக்காட்டு சொற்களஞ்சியம், வெக்காபுலரிஸ், without mixing in other factors. 2வது நம்பகத்தன்மை. நிலைத்தன்மை என வரையறுக்கப்படுகிறது. ஒத்த சொற்கள் நம்பகத்தன்மை, நம்பகத்தன்மை மற்றும் நிலைத்தன்மை ஆகியவை அடங்கும். ஒரு நம்பகமான சோதனை காலப்போக்கில் நிலையான முடிவுகளை அளிக்கிறது. தற்காலிக நிலைத்தன்மை மற்றும் ஒரே காரணியை அளவிடும் வெவ்வேறு உறுப்புகளில் உள்ள நிலைத்தன்மையை கொண்டுள்ளது. அடுத்தது நெறிமுறைகள். தரப்படுத்தப்பட்ட சோதனைகளுக்கு விதிமுறைகள் உருவாக்குவதும் திருத்தவும் மிக முக்கியம். விதிமுறைகள் மக்கள் தொகையின் பிரதிநிதி மாதிரியிலிருந்து மூல மதிப்பெண்களின் சராசரி மற்றும் நிலையான விலகலை அடிப்படையாக கொண்டவை. பிழைகளை தவிர்க்க மூல மதிப்பெண்களுக்கு நிலையான விலகலை கருத்தில் கொண்டு முழுமையான ஆய்வு தேவை. அடுத்து பேஜ் நம்பர் 9. 9ல் பண்டைய சீனாவின் கூற்று, ஏன்ஷியன்ட் சீனா. பண்டைய சீனாவில் கிமு 2200 உளவியல் சோதனைகள் பயன்படுத்தப்பட்டதாக சில அறிஞர்கள் நம்புகிறார்கள். ஆனால் இதை ஆதரிக்க எந்த உண்மையான ஆதாரமும் இல்லை. அடுத்தது மேற்கத்திய வளர்ச்சி.
ஆய்வகங்களில் உளவியல் செயற்பாடுகளின் அனுபவச் சோதனையை மேற்கத்திய உலகம் முன்னெடுத்து, மேற்கத்திய நாடுகளின் உளவியல் சோதனை தனிப்பட்ட வேறுபாடுகள் மற்றும் மனோ உடல் முறைகளில் கவனம் செலுத்துகிறது. அடுத்தது முக்கிய பங்களிப்பாளர்கள். கால்டன், ஹெர்பர்ட், அந்த மாதிரி சைக்காலஜிஸ்ட் நேம் கொடுத்துருக்காங்க, அவங்கள படிச்சுக்குங்க. உளவியல் சோதனைக்கு பங்களித்தனர் இவங்கெல்லாம். அடுத்தது நவீன மனோவியல் வல்லுநர்கள் உள்முக மாறுபாடுகளை படித்தனர். அடுத்தது முதல் உளவியல் ஆய்வகம், ஃபஸ்ட்டு சைக்காலஜிக்ஸ் லேப், அது பற்றி சொல்லியிருக்காங்க. அது 1879 நிறுவினார்கள். இந்த சோதனை உளவியல் மற்றும் தரப்படுத்தப்பட்ட சோதனையை வழிவகுக்கும். ஹூண்ட் அவர் பண்ணது. அடுத்தது மாடர்ன் சைக்கோமெட்ரி, நவீன மனோவியல். சைக்கோமெட்ரினா மனோவியல். கடுமையான ஆராய்ச்சி 20ஆம் நூற்றாண்டில் தொடங்கியது. சார்லஸ் மனித வேறுபாடுகளை படிக்க தூண்டினார். பரம்பரை மேதை அவர் அப்படின்னு சொல்லி புக்கில் கொடுத்துருக்கு. அடுத்தது பேஜ் நம்பர் 10. அதில் உளவியல் சோதனைகள் ஆரம்பகால பங்களிப்பாளர்கள். அதில் கால்டன் அவர் உளவியல் அனுபவ அம்சங்கள் மற்றும் மானுடவியல் அளவீடுகள் வலியுறுத்துகிறார். அடுத்தது ஜேம்ஸ் மன சோதனை என்ற வார்த்தையை உருவாக்கி கால்டனின் பணியை விரிவுபடுத்தினார். அடுத்தது கால்டனுடன் கேட்டலும் உளவியல் சோதனை வரலாற்றில் விக்டோரியா நீரோட்டத்தில் ஒரு பகுதியாக உள்ளது. அடுத்தது ஜெர்மனியின் முன்னோடிகள். ஹெர்பர்ட் மனோதத்துவ கொள்கையில் அடிப்படையில் உளவியல் சோதனை தொடங்கினார். கல்வி செயல்முறைகளின் உளவியல் செயற்பாடுகள் செல்வாக்கை புரிந்து கொள்வதில் E.H. வெபர் பணியாற்றினார். அடுத்தது G.T. ஃபெக்னர் தூண்டுதல் தீவிரமடக்கையும் தொடர்புடைய உணர்ச்சி அனுபவ வலிமையுடன் தொடர்புடையது. அடுத்தது ஹூண்ட் பரிசோதனை உளவியலின் தந்தை என்று கருதப்படுகிறார். அடுத்தது உளவியல் அளவீட்டு சமூக மற்றும் வளர்ச்சிகள். சைக்கோமெட்ரிக் சொசைட்டி அண்ட் டெவலப்மெண்ட்ஸ். எல்.எல். த்ரஷண்ட் ஃபவுண்டேஷன் 1936 சைக்கோமெட்ரிக் சங்கத்தை நிறுவினார். மனோதத்துவ கோட்பாட்டுடன் வெபர் மற்றும் இணைக்கப்பட்ட உளவியல் அளவீட்டிற்கு தர்ஷன் ஒரு தத்துவ வார்த்தை முன்னுதாரணத்தை பயன்படுத்தினார். அவர் மனோவியல் வளர்ச்சிக்கு காரணி பகுப்பாய்வை பயன்படுத்தினார். சார்லஸ் காரணி பகுப்பாய்வியலில் பணியாற்றினார். மனித நுண்ணறிவிற்கான G பொது மற்றும் S குறிப்பிடப்பட்ட G ஜெனரல், S ஸ்பெசிஃபிக் காரணிகளை அடையாளம் காட்டினார். ஃபேக்டர்ஸ். அடுத்து
பேஜ் நம்பர் ஐ திங்க் 11. அதில் டெஃபினிஷன் ஆஃப் சைக்கோமெட்ரிக். சொற்பிறப்பியல் ரீதியாக சைக்கோமெட்ரிக் என்பது உளவியல் செயல்பாடுகளின் அளவீடு என்று பொருள். உளவியல் செயல்பாடுகளின் வகைகள்: அறிவாற்றல் பாதிப்பு, மனித ஆளுமையின் நடத்தை அம்சங்கள். உளவியலின் சோதனைகள் சைக்காலஜிக்கல் டெஸ்ட். பண்புகளின் அடிப்படையில் ஒரு முறை நடத்தை மாதிரியின் ஒரு புறநிலை மற்றும் தரப்படுத்தப்பட்ட அளவீடு. அதிகபட்ச செயல்திறன் நடத்தை கண்காணிப்பு, தரப்படுத்தப்பட்ட தரப்படுத்தப்படாத சோதனைகள் போன்ற பல்வேறு வகைகளாக வகைப்படுத்தப்படுகிறது. ஒரு உளவியல் சோதனைகளின் தேவை: அதிக சொல்லும்படியாக அதிக நம்பகத்தன்மை, பிழை இல்லாத விளைவுகளுக்கான விதிமுறைகள். உளவியல் சோதனையின் வரலாறு: உணர்ச்சி செயல்பாடுகளை கவனித்து அளவிடுவதற்கான புறநிலை வழிகளுடன் தொடங்கியது. இது மனித ஆளுமை அம்சங்கள் அளவிடுவதற்கான நவீன சைக்கோமெட்ரிக் வழிவகுக்கிறது. அனுபவவாதத்தின் அடிப்படையில் உண்மையை அதிகமாக சரிபார்ப்பதற்கு எதிராக சில உளவியலாளர்கள் ஆட்சேபனை எழுப்பினார்கள். மதிப்பீட்டு எல்லைக்கு அப்பால் மனித ஆளுமையை புரிந்து கொள்வதற்கான அனுபவ நடத்தைகளில் உள்ள இடைவெளியை சுட்டிக்காட்டினார்கள். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு ஃபர்ஸ்ட் யூனிட். அடுத்தது கொஸ்டின் ஆன்சர் தான் இருக்குது.